தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டாஸ் தத்பராயணாக. தத்புத்தயஸ் அதாவது அவனோட புத்தி, அவனோட எண்ணங்கள் முழுக்கவே பகவானை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். பகவான் மீது மட்டுமே அவனோட எண்ணங்கள் இருக்கணும். தத்புத்தயஸ் ததாத்மானஸ் சதா சர்வ காலமும் தன்னோட மனதுக்குள்ள அந்த பகவானின் அந்த ஒரு பிரசன்ஸ், அவர் இங்கே தான் இருக்கிறார், அவருக்கு இருப்பு இருக்கு, அதாவது அவர் என் பக்கத்தில் என் அருகில் தான் இருக்கிறார் என்று அந்த பகவானை உணர வேண்டும். மனதால் உணர வேண்டும், புத்தியால் அவரையே சிந்திக்க வேண்டும். தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டா, நான் அவரை மட்டும்தான் சென்று அடையணும். அதற்காக நான் பின்பற்றும் பல நிஷ்டைகள், பல வழிகள் இது என்று அந்த பகவானை சென்று அடைவதற்காகவே தன்னோட முழு முயற்சியை செலுத்த வேண்டும். இப்படி பகவானை சென்று அடைவதற்காக பகவானோட ஒன்று சேர வேண்டும், அவரோட இரண்டர கலக்க வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்று நம்ம ஒரு உறுதியோடு செய்யும் அனைத்து விஷயங்களுக்குமே அந்த ஒரு வார்த்தை யோகம் என்கிற வார்த்தை பொருந்தும் என்று சொன்னோம். அப்பேற்பட்ட யோகத்திற்கு நிஷ்டை என்று இன்னொரு பெயர் இருக்கு என்றும் முன்பே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பகவானை சென்று அடைவதற்கு என்னென்ன நிஷ்டைகள் இருக்குது, என்னென்ன வழிகள் இருக்குது என்று பார்க்குறோமே. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படியெல்லாம் வழிகள் இருக்கு. இதெல்லாம் பகவானை தான் சென்று அடைகின்றன. அதுதான் நம்ம பகவானிடம் இட்டு செல்லும் என்று அந்த தத்துவத்தை உணர வேண்டும். தத்புத்தயஸ் ததாத்மான தன்னிஷ்டா சத்பராயணாக. அந்த பகவான் ஒருவரே கதி. அவரும் நானும் வேறல்ல, அவருக்கும் எனக்கும் வேற்றுமையே இல்லை. அவர்தான் நான், நான் தான் அவர். ஆனால் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத காரணத்தினால் நானும் அவரும் பிரிந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் சரியாக இருக்காது. ஆனால் அவரும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கணும், அது அவரின் இடத்தில் தான் இருக்கணும். நான் இங்கே இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு அவர் அங்கே ஆனந்தமாக இருக்கக்கூடாது, ரெண்டு பேருமே சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு வருவது தான். அந்த பகவானும் நாமும் வேறு வேறு இல்லை, ரெண்டு பேரும் சமம்தான் என்ற அந்த சமத்துவத்தை உணர்வது தான். அதுதான் ரொம்ப உயர்வான நிலையாக இருக்குது. அந்த சாதனம் என்று சொன்னாலே பகவானை சென்று அடைவதற்கு நம்ம செய்யும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே சாதனங்கள் என்றுதான் பெயர். இப்படி சாதனங்கள் பலவிதமாக இருக்கும். ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, இந்த வேத மந்திரங்களை உச்சரிப்பது, அந்த பகவானை மனதுக்குள்ளே வைத்திருப்பது, இப்படி பல சாதனங்கள் இருந்தாலும் அந்த பகவானும் நானும் ஒன்றுதான், அவரை சென்று அடைவது மட்டுமே ஒரே நோக்கம் என்று இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டால் அதை எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஒரு நிமிஷம் கூட மறக்காமல் அதை பின்பற்றினோம் என்றால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த சாதனம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அவர் சொல்வது ஒரு சாதாரண பக்தர், அதாவது பகவானை சென்று அடையணும் என்ற அந்த ஆசை இருக்கும் சாதகன் எப்படி இருப்பார் என்றால் தத்புத்தயஸ், எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருப்பார். மனதில் அந்த எண்ணங்கள் எல்லாமே பகவானை நோக்கி தான் இருக்கும். ததாத்மானஸ், அவரை மனதினால் உணர்வார் என்று சொல்றார்.